வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சுவர்கள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குப்பென்று முகத்தில் அடிக்கும் காற்றும் கொஞ்சி விளையாடும் முன்னெற்றி கேச சுருளும் நாணிசி வந்த மணப்பெண்ணாக கடலுடன் சங்கமமாக பயணப்பட்டிருக்கும் மாலை சூரியனும் மாயாவை இறங்க வைத்து கொண்டிருந்தன. ரவி கிருஷ்ணதாசனில் மூழ்கியிருந்தான். அஸ்தமன சூரியனும் மறைந்துவிட பொம்மை பறிக்கப்பட்ட சிறு குழந்தையாய் பிணங்கி ரவியை சீண்டினாள் மாயா. உனக்கென்ன, ஒரு பார்வையை வீசிவிட்டு போய்விட்டாய். என் உள்ளமல்லவா வைக்கோலாய் பற்றி எரிகிறது. உனக்கென்ன, ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு போய்விட்டாய். என் உயிரல்லவா மெழுகாய் உருகி விழுகிறது. மாயா காதில் அடைத்திருந்த விரலை எடுத்துவிட்டு, போச்சுடா, பிடிச்சிடுமே அப்பப்ப பைத்தியம். துண்டு துண்டாக வார்த்தைகளை உடைச்சு எழுதினா. புது கவிதை. இதுல கிருஷ்ணதாசனாவது ராமதாசனாவது. போதும் நிறுத்து மாயா. எனக்கு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நிலவையும் வானத்தையும் பூவையும் பறவைகளையும் ரசிக்கிற நீ இந்த கவிதைகளை மாத்திரம் வெறுக்கிறது ரொம்ப முரண்பாடா தெரியுது. எது முரண்பாடு? நான் நிஜங்களை மாத்திரமே நேசிப்பவள். நீங்க வெறும் கற்பனையிலேயே பொழுத போக்குறீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கவிதை கதையெல்லாம் எழுதுறவங்களோடு உள்மன வெளிப்பாடுகள், நிஜத்தை வெளிக்காட்ட முடியாத கோழைகளின் ரகசிய எழுத்துக்கள். மாயா பேச பேச ரவிக்கு நெஞ்சு முழுக்க ரணம் பரவியது. அவன் முகத்தில் படர்ந்த வேதனை கோடு அவளையும் உறுத்தவே செய்தது. சரி, நமக்குள்ள இந்த விவாதம் எல்லாம் வேண்டாம். நமக்குள்ளதான் இந்த கவிதை விஷயமே கண்டிப்பா குறுக்க வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கேன்ல. அப்புறம் ஏன் வந்து வந்து என் காதுக்குள்ள கவிதை சொல்றீங்க? சரி, நமக்குள்ள கவிதையே வேண்டாம். காதல் பிடிக்குமா சொல்லு? பிடிக்கும், ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற வரைக்கும். அது என்ன வரையறை? காதல் காமம் ஆகாத வரை. நீ நினைக்கிற மாதிரி எல்லா ஆண்களும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல மாயா. ஒரு ஆம்பிளை அருகில் வந்தாலே அப்படி ஏதாவது நடந்துடுமோன்னு பெண்கள் மனசுலதான் அது நிரந்தரமா நிலைச்சிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஐயையோ வேண்டாம். உங்களோட இந்த வியாக்கியானம் எல்லாம் கேட்கிற பொறுமை எனக்கு இல்லப்பா. வாங்க போகலாம். இருவரும் கவிதை சுவர் குறுக்கே முளைத்து விடாதபடி ஜாக்கிரதையாய் பேசிக் கொண்டார்கள். உப்பு சப்பில்லாத அந்த பேச்சு ரவிக்கு ரசிக்கவில்லை. மாயாவுக்கும் அது புரிந்தே இருந்தது. மறுநாள் ரவி வழக்கம் போல அலுவலகம் கிளம்பி சென்றான். ஏனோ அவனுக்கு பிடித்த கவிதை விஷயங்கள் அவளுக்கு பிடிப்பதே இல்லை. அப்படி பிடிக்காதது மாயாவுக்கு ஒரு பெரிய விஷயமாகவும் தோன்றவில்லை. மாறாக ரவி அவளின் அந்த விருப்பமின்மையை மகா பெரிய குறையாகவே கருதினான். சாப்பாட்டு வேளையில் அவனிடமிருந்து மாயாவுக்கு போன் வந்தது. மாலையில் ஒரு கவியரங்கத்திற்கு போய்விட்டு வருவதாக கூறிவிட்டு அவளது பதிலுக்கு காத்திராமல் போனை வைத்து விட்டான். மாயா தலையில் கை வைத்தபடி காத்திருந்தாள். இவனின் இந்த கவிதை பைத்தியம் எங்கே கொண்டு போய் முடிய போகிறதோ என்று சிந்தித்து காலம் கடத்தினாள். நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்தான். மாயா என்ற ஒரு ஆத்மா அவனுக்காக காத்திருப்பதையே உணராதவனாக படுக்கையில் விழுந்தான். அவன் ஏதோ ஒரு கனவுலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்தது. கவிதை போதையில் அவன் தன்னை மறந்திருப்பதும் புரிந்தது. இருக்கட்டும், காலையிலே பார்த்து கொள்வோம் என்று தீர்மானித்து கொண்டவளாய் அவன் அருகே படுக்கையில் முடங்கிக் கொண்டாள். காலையிலும் அவன் மௌனத்தை துணைக்கு அழைத்து வரவே அதற்கு மேலும் தாங்க முடியாதவளாய், என்னங்க, கவியரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளமாய் கவிதையை கொட்டுவீங்க. நானும் பாக்குறேன். நேத்திலிருந்து மூச்சு விடாம இருக்கீங்க. ஏன், பீச்சில் ரொம்ப குத்தலா பேசிட்டேன்னு கோபமா? மாயா குழந்தையாய் கேட்டாள். ரவி வெடுக்கென்று தலை நிமிர்த்தி ஒரு அனல் பார்வையை வீசிவிட்டு தலை கவிழ்ந்தான். மாயாவுக்கு அவனின் அந்த பார்வை முற்றிலும் புதியதாயிருந்தது. எதற்கு இத்தனை கோபம் இவனுக்கு? இதெல்லாம் ஒன்றும் புதுசில்லையே. கல்யாணம் பண்ணி வந்த நாளா நடக்கிறது தானே என்று நினைத்தவளாய் அவனை சீண்டத் தொடங்கினாள். அட, இது என்ன பச்சை குழந்தையாட்டமா? சரி, நான் பேசினது தப்புன்னே வச்சுக்கலாம்.
கன்னத்துல போட்டுக்கவா? இல்ல தோப்பு கரணம் போடவா? சொல்லுங்க. அது போகட்டும். நேத்திக்கு கவி அரங்கத்துக்கு கிருஷ்ணதாசன் வந்தாரா? வரலையா? மாயா உலுக்கி எடுத்தாள். வந்தார். வந்தாரா? பின்ன ஏன் சுரத்தையே காணோம்? நான் அவர் வீட்டுக்கே போயிருந்தேன் என்றவன் அவள் கண்களையே உற்று பார்த்தான். அடி சக்க, உங்களோட ரொம்ப நாள் தாகம் தீர்ந்ததா? கிருஷ்ணதாசன் கிருஷ்ணதாசன்னு உயிரை விடுவீங்களே. கவிதை எழுதுறவங்கிறதால அவருக்கு 2 கொம்பு முளைச்சிருந்ததா என்ன? மாயா குறும்பாய் அவனை சீண்டினாள். ரவியின் முகம் வழக்கத்துக்கு மாறாக இறுகியது. மாயா, விளையாட்டு வேண்டாம். சீரியஸா கேக்குறேன். உண்மையிலேயே உனக்கு ஏன் கவிதை பிடிக்கல? அதுவும் கிருஷ்ணதாசன் கவிதையை? இதென்ன கேள்வி? ஓரொருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். அவங்கவங்க விருப்பம்னு ஒண்ணு கிடையாதா? விருப்பம் இல்லையா அல்லது ஒரே அடியா வெறுப்பா? ரவியின் வார்த்தைகளில் குதர்க்கம் இருப்பதாக உணர்ந்தாள் மாயா. என்ன நீங்க ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு போறீங்க. ஏதோ உள் அர்த்தம் வச்சு பேசுற மாதிரி இருக்கே. சரி, நேரடியாவே விஷயத்துக்கு வர. உனக்கு கவிதையில ஏன் இவ்வளவு வெறுப்புன்னு ரொம்ப நாளா புரியாமையே இருந்தது. ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு. உனக்கு எத்தனை நாளா கிருஷ்ணதாசனை தெரியும்? மறைக்காம சொல்லு. ரவியின் குரல் அவளை மிரட்டுவது போல பட்டது. இந்த மாயா தாசனை தவிர வேறு எந்த தாசனையும் எனக்கு தெரியாது என்றவாறு ரவியின் தோள்களில் தன் 2 கைகளையும் மாலையாக்கினாள். அவன் சட்டென்று அவள் கைகளை தடுத்து பின் வாங்கினான். மாயாவுக்கு சுருக்கென்றது. மாயா, போதும் உன் விளையாட்டு. இனியும் நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத. உண்மையை சொல்லு. ரவியின் இந்த கர்ஜனை மாயாவுக்கு முற்றிலும் புதிரானது. அவனை ஏதோ நெருடுவதாகப்பட்டது. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலைங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுவோம். வாங்க, சாப்பிடலாம் என்று அவன் கை பிடித்து இழுத்தாள். ரவி முன்னிலும் வலுவாய் அவளை எதிர்த்தான். உனக்கு கிருஷ்ணகுமார்ங்கிற பேர் கூட ஞாபகம் இல்லையா என்றவன் அவள் கண்களுக்குள் உற்று நோக்கினான். மாயா நெற்றி சுருக்கி யோசித்தாள். எங்கேயோ கேட்ட பெயர் போலத்தான் தோன்றியது. மாயாவின் மனக்கண்ணுக்குள் ஏதேதோ பழைய காட்சிகள் வந்து போயின. நீங்க சுத்தி வளைச்சு துருவி துருவி கேட்கறத பார்த்தா அவரு எங்க ஊர்க்காரராகவோ அல்லது என் கூட காலேஜ்ல படிச்சவராகவோ இருக்கலாம். அப்படி ஒரு பெயர்ல ஒரு பையன் என் வகுப்புல இருந்ததா ஞாபகம் வருதுங்க. ஆனா அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்னங்க சம்பந்தம்? நிறைய இருக்கு மாயா. தூங்குறவங்களை எழுப்பலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. இருந்தாலும் அந்த முயற்சிய நான் செய்தாத்தான் என் மனசுல இருக்கிற பாரம் குறையும். இப்ப கேளு. முத்துலவும் பற்களெனில் நீ நீர் முத்து தரும் கன்னமெல்லாம் 10 தரம் அழுத பின்னும் பாவி மனம் மீண்டும் அழும். செத்துவிட்ட உணர்வுகளின் சாம்பலிலும் உன்னை எண்ண உயிர் இருக்கும், அசைவிருக்கும். ஆனால் உனக்கு செத்துவிட்ட என் உடலை சந்தித்தால் சிறிதேனும் சலனமேதும் பிறந்திடுமோ? இந்த கவிதையை கிருஷ்ணதாசன் படிக்க கேட்டபோது எனக்குள்ள கொஞ்ச நாளா எரிகிற சுடர் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. தாஜ்மஹாலை பார்க்கும் யாருக்கும் அதுக்கு காரணமாயிருந்த மும்தாஜை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. எப்பேற்பட்ட காதல் இருந்திருந்தா இப்படிப்பட்ட காலத்தால் அழிக்க முடியாத அற்புத சின்னத்தை எழுதியிருப்பார். அதே மாதிரி கிருஷ்ணதாசனுடைய கவிதைகளை படிக்கும் போதும் கேட்கும் போதும் அவருடைய அந்த உணர்வுகளுக்கு தகுதியான அந்த பெண் எப்படி இருப்பாள்? ஒரு மனிதனை கவிஞனாக்கிய அந்த பெண் எப்படி இருப்பாள்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய வெறி. என்னுடைய இந்த ஆர்வத்தை அவர்கிட்ட சொன்னப்போ கொஞ்சம் கூட தயங்காம, வாங்க என் கூட வீட்டுக்கு, அவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு கூட்டிக்கிட்டு போனார். நானும் போனேன். ஒருவேளை அது அவர் மனைவியாகவே இருக்குமோ? அதான் தயங்காம கூட்டிட்டு போறாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒரு குரூப் போட்டோல ஒரு பெண்ணை தொட்டு காட்டி, இவதான் என்னை கவிஞனாக்கியவள், இவள்தான் என் கவிதைகளின் பிறப்பிடம் என்றார். யாருங்க அவ? ரொம்ப அழகா இருந்தாளா? மாயா அப்பாவியாய் கேள்வி கேட்டு காத்திருந்தாள். ரவி அவளின் அப்பாவித்தனத்தை ரசிக்கும் மனநிலையில் இல்லை. பட்டென்று போட்டு உடைத்தான். அவள் நீதான் மாயா. அந்த நிமிஷமே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உனக்கு அவரை தெரியும், நன்றாகவே தெரியும். தெரியாதது போல நடிச்சிருக்க.
கவிதைகளே பிடிக்காதது போல நடிச்சிருக்க, அப்படித்தானே என்று வெறி கொண்டவனாய் கத்தினான். மாயாவுக்கு அவன் ஆத்திரம் புதிதாக இருந்தது. ரவிக்கு கவிதைகள் பிடிக்கும் என்று தெரியும். கவிதைகளை படைக்கும் கவிஞர்களை அதைவிட பிடிக்கும் என்றும் தெரியும். சினிமா பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம் என்பது போல இவன் ஒரு கவிதை பைத்தியம் என்ற அளவிற்கு அவன் ரசனையை அவள் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாள். அதற்காக இப்படி ஒரே அடியாய் அர்த்தமற்ற கற்பனைகளை அவன் வளர்த்து கொண்டு தாம்பத்தியத்தை தாறுமாறாக சிதற செய்து விடுவானோ என்கிற பயம் பிறந்து அவளை கலவரப்படுத்தியது. எதுவாயினும் அவள் தன் சுய கண்ணியத்தை இழக்க தயாராயில்லை. நிதானமாக அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். ரவி, இப்பவும் நீங்க சொல்ற கிருஷ்ணகுமாரை எனக்கு தெரியாது. குரூப் போட்டோல நீங்க பார்த்ததும் அவர் சுட்டி காட்டினதும் நானாவே இருந்துட்டு போகட்டும். கோ எஜுகேஷன் கல்லூரியில இப்படி சில கவிதை பைத்தியங்கள் இருக்கத்தான் செய்தாங்க. அவங்களாவே ஒரு பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு கவிதை எழுதி காதல் தூது விடுறதெல்லாம் சகஜம்தான். அவங்களாவே அந்த பொண்ணை கனவு கன்னியா நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா சோக கீதம் பாடுற டைப் பல பேர் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பொண்ணுங்க பொறுப்பாக முடியுமா? வீணா மனசை போட்டு குழப்பிக்காம ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ரவி அவளின் நிதானம் கண்டு மலைத்து போனான். எவ்வளவு யதார்த்தமாக பேசுகிறாள். ஒருவேளை நாம் தான் தப்பு செய்கிறோமோ? எம் மனசுதான் தப்போ? கிருஷ்ணகுமார் மனசுல இவ இருந்தது இவளுக்கே தெரியாதோ? இவள் வெறும் கவிதை பொருள்தானோ? அலை பாய்கிற மனதோடு கிளம்பி போனான். அலுவலகத்தின் அபார சுமைகள் தற்காலிகமாய் அவனின் மனக்குழப்பங்களை தள்ளி வைத்து இயக்கியது அவனை. கிருஷ்ணகுமாரையும் அவன் கவிதை வரிகளையும் சற்றே மறந்திருந்தான். மாலையில் வீடு நெருங்க நெருங்க மீண்டும் கவிதைகளும் அவைகளின் நாயகியாய் மாயாவும் முட்களாய் குத்த ஆரம்பித்தனர். மாயா வழக்கம் போல கடற்கரை நடை உலாவிற்கு தயாராய் காத்திருந்தாள். ரவி தீர்க்கமாய் சொன்னான், இன்னைக்கு பீச் வேண்டாம் மாயா. மாயா அவனை விடுவதாய் இல்லை. இன்னைக்கு தான் கண்டிப்பா போகணும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா மனசு சுற்றி சுற்றி வந்து பாடாய்ப்படுத்தும். வாங்க போயிட்டு வந்துடலாம். புறப்பட்டு போனார்கள். மாயா அஸ்தமன சூரியனின் அழகில் தன்னை மறந்திருந்தாள். ரவியின் மனம் செக்கிலிட்ட மாடுகளாய் கிருஷ்ணகுமாரின் கவிதைகளில் சுற்றி சுற்றி வந்தது. செத்துவிட்ட உணர்வுகளின் சாம்பலிலும் உன்னை எண்ண உயிர் இருக்கும், அசைவிருக்கும். கிருஷ்ணகுமார் இவனை தன் மனைவியாகிய மாயாவை இவ்வளவு நேசித்தானா? இவளுக்கு அது தெரியாமலா இருக்கும்? என்ன நடந்திருக்கும் இவர்களுக்குள்? சூரியன் கடலுக்குள் காணாமல் போனது. மாயா, கிளம்பலாமா என்றான். அவள் பதில் அளிப்பதற்குள் ஹாய் ரவி என்று ஆர்ப்பாட்டமான ஒரு குரல் அவர்களின் மிக அருகே கேட்டது. தலை நிமிர்ந்து பார்த்தார்கள். முற்றிலும் புதியவர்களாய் ஒரு இளம் ஜோடி நின்றிருந்தார்கள். புரியாமல் பார்த்தார்கள் ரவியும் மாயாவும். மாயா ஒரு பெண்ணுக்கே உரிய ஆர்வத்துடன் தன் முன்னே நின்றிருக்கும் பெண்ணை, அவளின் மிக அழகான தோற்றத்தை கண்கொட்டாமல் பார்த்தாள். ரொம்பவும் கவனமாய் ஈடுபாட்டுடன் தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறாளே என்று தோன்றியது. மிதமான மேக்கப்பும் அதற்கேற்ற நகை அலங்காரங்களும் நேர்த்தியாய் உடுத்தியிருந்த புடவையும் அவளை மேலும் அழகாக்கியது. இப்படி அலங்கரித்து கொள்ள தனக்கு வரவில்லையே என்று முதல் முறையாக வருத்தப்பட்டாள் மாயா. அந்த பெண் ரவியை பார்த்து நெருக்கமாய் அந்யோன்யமாய் பேச ஆரம்பித்தாள். ஹே ரவி, ரவிதான நீ? என தெரியல. உன்னோட கிரேசி கேர்ள் நீலம் குப்தா எல்லாம் மறந்துட்டியா? எப்படிப்பா என்றவள் தன் கணவனை பார்த்து, விஜய், இவர்தான் ரவி. நான் ரொம்ப சொல்வனே, என்னுடைய கல்லூரி கால க்ரஷ் என்றவள். ரவி, இவர் என் ஹஸ்பண்ட் விஜய். இவங்க உங்க ஒய்ஃப் தானே? ரொம்ப அழகா இருக்காங்கல்ல என்றபடியே மாயாவை நெருங்கி சகஜமாய் தோள் சேர்த்து, தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல என் பின்னால பைத்திய மாதிரி அலைஞ்சப்ப ரவி ஒருத்தர் தான். என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார். இவருடைய இந்த நேச்சர் எனக்குள்ள எழுத்து ஆர்வத்தை தோண்டியது. இவர்கிட்ட பேசணும்னு தோன்றதை எல்லாம் நான் கதைகளா எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு தமிழை விட ஆங்கிலம் நல்லா வரும். அதனால ஆங்கிலத்துல கதை எழுத ஆரம்பிச்சேன். எல்லா கதைகள்லேயும் ரவியை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேரக்டரை உருவாக்கிருவேன். இப்பவும் அந்த பழக்கம் போகலை. விஜய் கூட எப்பவும் கேட்பாரு,
எப்பவோ காலேஜ்ல பார்த்த ஆளை மனசுல வச்சுக்கிட்டு எழுதுறியே, எப்படி முடியறதுன்னு. அது என்னமோ தெரியல. சில நேரங்கள்ல சில மனிதர்கள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடுவாங்க. அவங்களை காலத்தால் அழிக்கவே முடியாது. நீலம் தன் நீண்ட உரையை முடித்துக்கொண்டு, ரவி, ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் மீண்டும் சந்திச்சதுல. இந்த சந்திப்பை வச்சுக்கிட்டே மேலும் சில கதைகளை நான் எழுதி விடுவேன். பேட்டரி ரீசார்ஜ் செய்தது போல உணர்கிறேன். அவசியம் வீட்டுக்கு வாங்க, மனைவியையும் கூட்டிக்கிட்டு என்றவள். விஜய், உங்க விசிட்டிங் கார்டை கொடுங்க, நான் எடுத்துட்டு வரல என்றாள். சந்தோஷமாய் விடுபட்டு விடை பெற்று சென்றார்கள். விஜய் நட்பாய் ரவியின் கை குலுக்கிவிட்டு சென்றது ரவியின் மனதில் புதிய கதவுகளை திறந்தது. எப்படி முடிகிறது இவர்களால்? வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது போல் சலனங்களற்ற தெளிந்த நீரோடையாய் வாழ்க்கை பயணம் போகிறார்கள். யதார்த்தமாய் தன் கணவனிடமே தன் கல்லூரி சலனங்களை நினைவு கூறும் நீலம். நேற்று நடந்தது நேற்றோடு போனது, இன்று நடப்பது இனிதாய் ஆனது என்கிற சித்தாந்தத்தில் அவள் புருஷன். ரவிக்கு கலங்கிய குட்டையாயிருந்த மனம் ஸ்படிகமாய் துலங்கியது. வாயம் மாயா, காலார கொஞ்சம் நடந்துவிட்டு போகலாம் என்றபடியே மாயாவின் கைகளை கோர்த்து கொண்டான். வீசிய அந்தி மாலை தென்றலில் குளிர்ச்சி கூடியிருப்பதாகப்பட்டது மாயாவுக்கு. சுகமாய் அவன் தோளில் தலை சாய்த்து நடந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.